போட்டாச்சு. என்னன்றான் தெரியுதா? முங்கோட்டை வந்துருக்கான். நம்ம இந்த மரத்தில் ஏற முடியல, நான் அதனால் வாங்குற போட்டு அறுக்கிறப்பில் அங்கிட்டிருந்து அறுக்கணும் தான் அறுக்கலாம். வெயில் அடிக்குதுல்ல, கண்ணு போட்டு கருக்கடா இது அறுக்க முடியாது. மரத்தில் ஏற முடியல, அதனால் கருக்கட்டை அருவான்ட்ட அறுக்கிறாப்புல. அங்கே அறுத்துட்டு கூட பார்ப்போம். ஒரு வழியாக மொங்க அறுக்க போகிறாப்புல. இப்போ ஒரு வேளை அறுக்க போகிறாரு. மாட்டுது கம்பு, கோண கம்பு, அதனால் சிதப்பில்ல. அறுக்கலையா? வாங்க அருவா சரியில்லையா? அருவா சரியில்லை, டீத்தி இருந்துக்கலாம். மரத்தில் ஏறி விட்டு நேரம் வெட்டி இறங்கியிருக்கலாம். மரத்தில் ஏற முடியாது, வெறும் கருக்க. கீழேருந்து கருக்க இருந்தால் கூட பொத்து மேலே ஏறிடணும். நான் இது இங்கே மட்டப்பில் உருவுற மாதிரியே இருக்குது. இதில் எங்கிட்ட ஏறுறது அறுத்துச்சா இல்லையா? அறுத்துட்ட மாதிரி தெரியுது. இப்போ நேரம் அறுத்து 2 மூங்கு தான் அறுத்துருக்கேன். மேலேயே அறுக்க முடியல, வாங்குற சரியில்லை. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அறுத்துக்கிருக்காப்புல. வேர்த்தேன் அங்கே இதை அறுத்து எங்கிட்ட நம்ம எங்கிட்ட போய் சர்பத் போட்டு குடிக்கிறது. என்ன முங்கு கொலையா? என்னது இப்போ அறுத்த? இல்லை முங்கு கொலை இல்லை, அதை கொலைக்குனா எதுக்க ஒன்று இறங்குச்சு. அதை அறுத்துட்டு அறுத்துட்டு வேண்டாம், அது வேணாம். கொலைக்கு நேரம் ஓடும். சரி, பார்த்து மெதுவாக மட்டும் இருக்கா. என்ன ஒரு மங்கா எடுத்துட்டுற? கொலையை அறுத்துருச்சுன்னு சொன்னேன். அது பிஞ்சு எது அறுத்து வேஸ்ட்டு. பரவாயில்ல, அறுத்து விட்ரு. விழுந்தா அழுத்துட்டு போட்டேன். அறுத்து விட்ரு. அடா எண்ணெய் கற்று விட்டு அறுத்துட்டு பிஞ்ச போய். அடா கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னேன். அறுத்து விட்றா. பரவாயில்ல, விழுந்தா விழுந்துட்டு போட்டேன். அது எதுக்கு குடிச்சிருவோம்டா? அறுத்து விட்றா. பிஞ்சா இருந்தால் என்ன? இந்த மறுபடி தான் போயிடும்டாது. மறுபடி வேஸ்ட்டாக போகிறாதாண்டா அது. கண்ணி போயிடும்டாது. அது கழித்து அறுத்துக்குவான். என்ன அடுத்து விட்ருக்கு கண்ணி போயிடும்டாது. ஓட்டு போ. அதுக்கு நம்ம வீட்டில் விட்டு ஆடு மாடு கோயில் மாடு வந்து அவனை தின்ட்டு போவோம்ல, கீழே அடுத்து வெட்டி போட்டு போனோம்னா வேறு தான் இருக்க போறியா? இதில் ஒரு 3 மூங்கை அருவா வேறு சரியில்லை. நாம் என்ன குடிக்கிறதுக்கு அந்த சர்பத்து போடுறதுக்கு தானே வீடியோ எடுக்கணும். சர்பத்து போட்டு நீ குடிக்க வேண்டியதே. ஏண்டா சர்பத்து போட்டாச்சு நீ குடிக்க வேண்டியதே. என்ன வெட்டிட்டியா இல்லையா? அதை வெட்டிட்டியா? இந்த கேப்பில் வந்து அடுத்து பாரா. இங்கிட்டு இருக்க கேப்பில் வந்து அழகா பார்த்துட்டேன்டா. கொடுத்தியா? தட்டியில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. தட்டியில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அதுதான் தளவு. இருக்கலாம்ல? இப்போ நல்லா இருக்கலாம்ல? கீழே கீழே உயிர்த்தே பார்த்துட்டா. கொடுத்துட்டேன்ல? கொடுத்த உடனே இந்த கேப்பில் வந்து கொடுத்து பாரு. கொடுத்த உடனே கீழே படுத்துக்குதா? இங்கே வா. எல்லாம் ஆடிச்சு. ஆமாம், இந்த இருக்காரு.
தள்ளு. இந்த ஒரு இந்த கேப்பில் தான் இருக்காம இந்த ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டே இல்லையா? பெரிய மூணு குட்டி இருக்கு இந்த இதில் ஊற்றி. என்ன ஐயோ வாங்குற குத்தி எடு, குத்து மாங்குறோட குத்து அப்படியே. அந்த கட்டு கம்பியை பிடிச்சி இது வந்துடுறேன். மேலே வாங்குற வெங்கோட்டாப்பில் நீ மறுபடியும் இழுத்து கட்டணும். அதை வேறு வழி இல்லை, எட்ட மாட்டாதா? நாங்கள் இழுத்து கட்டிட்டு மறுபடியும் கண்டினியூ பார்ப்போம். மெதுவாடையர் ரொம்ப சுண்டாத. என்ன அதிலே மாட்டிருக்குதா? மடி அழுத்த உடனே கீழே வந்துருதா? கொலை ஓட்ட உடனே ஒரு வழியாக ஒரு கொலையை வெட்டிட்டான். இதுங்க கஷ்டப்பட்டு முங்க அழுத்தாச்சு. இந்த பாருங்க, அதுங்க இது போதும் இப்போதைக்கு. நாங்கள் சருப்போத்து போடுறதுக்கு மட்டும்தான் அர்த்தம். இன்னும் கிடக்குது. இதே அறுக்கப்படாமல் விளம்பரம் போச்சு, மரத்தில் ஏற முடியல. சரி போய் சருப்போத்து போடும்போது கண்டினியூ பண்ணுறான். வாங்க போயிட்டு ஐஸ் கட்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். வாங்க அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். எடுத்து குடி, எடுத்து குடி 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 குடி. வாங்க நண்பர்களே, மொங்கு குடிப்போம். இப்போ சரியாக இருக்கு. மொங்கிட்டுமா? மொங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி உட்காடுறேன். வந்து மொங்கு நல்லா டேஸ்ட்டாகவே நல்லா இருக்குது. ஆமாம், நீங்கள் மொங்கு இன்றைக்கி வெட்டி குடிக்கிறதா எங்களை அதை பற்றி மொங்கு வெட்டுறாப்புல. இதுதான் நல்ல மொங்கு. அடையோ இதுதான் சூப்பர் மொங்கு. அதான் குத்து, அதான் குடிச்சுது. மொங்கு வெட்டப்பாடு பெரிய பாடாகி போச்சு. இருக்கட்டும். இதில் ஒன்றும் இருக்காது, இதில் இருக்காது. இது வந்து நம்ம குறுக்கல் வெட்டி போட்டு பிஞ்சு இது பிஞ்சு அப்படி குறுக்க வெட்டினா மாடு திங்கும்ல, வெட்டி போட்டு போனேன். ஏய் எடுத்து குடிக்கவே இல்லை நீங்கள்? நான் குடிச்சேன். இப்போ தானே குடிச்ச முடிச்சுக்குதா உனக்கு? நீ குடி குடி, நான் குடிச்சுக்கிறேன். நீ உனக்கு வெட்டி கொடுதா உன்னை, அதை குடியா நீ. ஒத்த கண்ணி தேவையில்ல, ஒரு கண்ணிட்டேன் பார்த்துக்குங்க. மொங்க அது இனிப்பாக இருக்குடா. ஆமாம், அதில் இனிப்பு நல்லா இருக்குது. இதான் இதே எடுத்து போட்டு இது ரெண்டே வட்டி கொடுப்பான். ஆமாம், இதை விட்டு இது இது நாளையும் கொண்டு போவாங்க. அதே வெட்டி புரியுது. வெட்டப்பட்ட பாடு பெரிய பாடாகி போச்சு. சரியான கஷ்டம்.
மரத்தில் ஏறிட்டு கூட அவ்வளோ கஷ்டப்பட மாட்டான். மரத்தில் ஏறி விட்டு நேரம் வெட்டி முடிச்சு வெட்டி கொடுத்து நேரம் வெட்டியே குடிச்சிருக்கலாம். இப்போதே முதல்ல இந்த மரத்தை காய்ச்சிருக்கு. அதனால் யாரும் ஏறல அந்த மரத்தில் அவ்வளோவா. இன்னும் முங்கு கிடக்கு. நீ போய் ஏணி மரத்தை வைக்காந்து வச்சு எல்லா கற்கையும் கீழே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஏறி விடுற மாதிரி பார்க்கலாம். ஃபுல்லாக மட்டையை பிடிக்க முடியல, ஃபுல்லாக உருவுது மட்டை ஃபுல்லாக. ஆல்ரெடி ஏறி பார்த்துட்டு அதனால அங்கே எடுத்துகிட்டு வந்தான். கத்துனத குடிச்சிட்டியா? நீ சருப்பத்தை போடுறது வெட்டிக்கு இருக்கான். முங்கு வச்சு சருப்பத்தை போட போவேன். ஆமாம், நான் முன்னாடி போய் தான் இருந்தது. இப்படி தான் அடிக்கிறானே, அப்போ தான் கண்ணி போட முடியும். கண்ணி உடைக்காமல் இருக்கிறது தான் இது. தண்ணி பொங்கணும் ஒத்துக்க. முங்கு வச்சு முங்கு சருப்பத்தை போட போவேன். ஐயே வெட்டி விட்டியா? கண்ணி போச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும், அது நல்லது. அது மண்ணுக்கு போட்டனால மண்ணுக்கு போதே மண்ணுக்கு தூக்கி போடுவேன். இது ரொம்ப இடமங்க இருக்கவன் வட்ட படத்தை ஓக்காத சீனி ரொம்ப ரொம்ப தண்ணி முங்கா இருக்கும், எடுக்க முடியல. கொஞ்சம் இதாக இருக்குது, இது கொஞ்சம் இதாக இலசாக இருக்குது. அதை வை. இது இதை வெட்டி போகுது. அது கரெக்டாக இருக்குமாண்ணே? கொஞ்சம் முத்தையாக இருக்காது. இதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுருவான். ஆமாம், வெட்டிட்டேன். அதை எடுத்து அப்படியே போட்டுக்குள்ள. அது என்னதுக்கா துவக்கப்படாது. நம்ம தானே குடிக்க போகிறேன். துவச்சா தவறு போட்டேன். ஒரு நீ இருக்கா? ஒன்று இதுக்கு உள்ளன்னா அப்படி தோண்டி விடு. அப்படித்தான். ரொம்ப பச்சை எடுத்து போடாது. இருக்குதாண்ணா? கொஞ்சம் நல்லா முக பாட்டு விட்டு கொஞ்சம் அந்த சோடா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெட்டியாக இருக்குன்னு பார்ப்போம். கெட்டி இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது. அப்படி அப்படி தோண்டி போகும். இப்படியே கண்ணி எடுக்கணும். அதை தீவி எடுப்பா. போட்டுட்டு அதை தீவனம் தானே வருது. அப்படி அந்த அப்படி எடுத்து விடாத. மண் இல்லாமல் அப்படி எடுத்து விடு. அப்படி தோண்டி எடுத்து.
அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ எப்படி முங்க கன்னிப்பழம் நோண்டி எடுத்தோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறான். ஒரு விட எல்லா முங்கையும் வெட்டி எடுத்து முடிச்சிட்டான். ஆமாம், இப்போ சர்பத்து போட ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படி போடணும்னு பார்க்கலாம். என்ன அது சர்பத்து போடு. இந்த ஃபஸ்ட்டு முங்கை அரைச்சாந்து வச்சாச்சு. இதில் வந்து ஐஸ் கட்டி, சீனி, அப்புறம் அந்த இது சர்பத்து பொடி கலரு போட்டு வச்சுருக்கான். ஊற்ற அப்படியே ஊற்றிக்க கலருக்கு எல்லாத்தையும் மொத்தமாவா? ஐஸ் கட்டிலாம் போட்டிருக்கோம்ல, ஊற்றியாச்சு. அப்படியே ஒரு கலக்கு சர்பத்து போட்டாச்சு. ஒரு குடிச்சு பாரு எப்படி இருக்கு. நம்ம போட்ட சர்பத்து எப்படி இருக்குன்னு குடிச்சு பாரு ஃபஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் அந்த ஐஸ் கட்டி உருவட்டேன். கூலிங்காக இருக்கா பாரு. கூலிங் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஊற்றி குடிச்சு பாரு எப்போ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் ஒன்று போடணும். எம்சப்பளம் அடுத்து போடணும். எம்சப்பளம் வேறுங்க எடுத்து வந்து அடுத்து போடுவோம். இந்த இமிச்சம்பளம் பண்ணியே போவான். ரொம்ப பிள்ளையாரா அது இருக்குது. உள்ளே தண்ணி உள்ளே தான் கசந்து கிடக்கு. அது என்ன பண்ணுது? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்க போவான். கலக்கியாச்சு. இப்போ ஜூஸ் நல்லா இருக்கு. வாங்க எல்லோரும் குடிக்கலாம். வாங்க குடிக்கலாம். எல்லாம் வாங்க குடிச்சிட்டு போகலாம். வாங்க எல்லாரும் அன்பர்கள் போக வாங்க. சர்பத்து எப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் போட்டது பார்த்துக்கோங்க. முங்கு சர்பத்து இதெல்லாம் நீங்கள் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குடிச்சிட்டு எப்போ இருக்குன்னு காமிக்கிறேன் பாரு. இருட்டாக தெரியுதுல்ல? இல்லை கரெக்டாக இருக்குது. போதும் பார்த்துக்குங்க சர்பத்தை. நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. கொஞ்சம் பட்டையாக போட்டால் தான் கொஞ்சம் இதாக பட்டையெல்லாம் போட்டோம் மொத்தமாக. நீங்கள் போடும்போது பட்டையை எடுத்துருங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஆளு நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.